भगवति हेशिति कण्ठकुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते। श्री विद्योपासनासक्तं श्री विद्यापीठभूषणं श्री विद्याभिनवं वन्दे श्री कृष्णानंद सद्गुरुம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஜி தமிழ் தொலைக்காட்சியின் மூலமாக அபிராமி அந்தாதி பாடலை நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய பாடலினுடைய பொருளாக பயனாக நமக்கு தந்திருக்கிறார்கள் பழைய வினைகளின் வலிமை அழிய என்று. நாம் இந்த உலகத்திலே நன்மை அனுபவித்தாலும் சரி தீமை அனுபவித்தாலும் சரி அதற்கான காரணம் என்ன என்று கேட்டால் நம்முடைய சனாதன தர்மத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய வினைகள் தான் அதற்கான காரணம். இந்த வினை இருக்கிற வரைக்கும் நாம் இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவித்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த வினை ஓட வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இறைவனை பிரார்த்தித்து கொண்டே இருக்கிறோம். கற்பகம் என வினை கடிது ஏகும் என்று சொல்லுவார் அருணகிரிநாதர். வினை ஓடவிடும் கதிர்வேல் மறவேன் என்பார் கந்தர் அனுபூதியிலே. விநாயகனே வெவ்வினையின் வேறறுக்க வல்லான் என்று பாடுவார்கள். அப்படி வினை போக வேண்டும் என்பதுதான் நம்முடைய பிரார்த்தனை. பழைய வினைகளுடைய வலிமை குறைய வலிமை அழிய இந்த பாடலை நமக்கு பெரியவர்கள் அருளி செய்திருக்கிறார்கள். சீதா பிராட்டி ஆஞ்சநேயரிடத்திலே சொல்லும்போது கூட சொல்லுவாள், என்னுடைய வினையின் காரணமாக நான் கஷ்டப்பட்டேன், இந்த அரக்கிகள் என்னை எதுவும் துன்புறுத்தவில்லை, அல்லது அவர்கள் துன்புறுத்தி இருந்தால் கூட நான் அன்றைக்கு மான் கேட்காமல் இருந்திருந்தால் இந்த சிக்கல் வந்திருக்காது என்று தேவி உணர்ந்து சொல்லுவாள் அனுமனிடத்திலே. யான் இழைத்த வினையின் தான் அடுத்தது விடர் என்று சொல்லுவாள். அப்படி வினையினாலே தான் துன்பம் வருகிறது. அந்த வினையினுடைய பழைய வினைகளுடைய வலிமை அழிய வேண்டும் என்று சொன்னால் தேவியை நாம் இந்த பாடல் மூலமாக பிரார்த்திக்கிறோம். பொருளே, பொருள் முடிக்கும் போகமே, அரும் போகம் செய்யும் மருளே, மருளில் வரும் தெருளே, என் மனத்து வஞ்சத்து இருள் ஏதுமின்றி ஒளி வெளியாகியிருக்குமுன்றன் அருள் ஏது அறிகின்றிலேன் அம்புயாதனத்து அம்பிகையே என்று பிரார்த்திக்கிறோம். இந்த உலகம் முழுக்க முழுக்க எதன் பட்டிருக்கிறது என்று கேட்டால் பொருள்தான். பணம் இருந்தால்தான் இந்த உலகத்திலே நாம் வாழ்க்கை நடத்த முடியும். பணத்தை சார்ந்துதான் ஒவ்வொரு விஷயம் இந்த உலகத்திலே சிந்திக்க பெறுகிறது. இரண்டு பேர் பேசினார்கள் என்று சொன்னால், ஏதாவது ஒரு செய்தி நடக்கிறது என்று சொன்னால் அதனுடைய ஒட்டுமொத்தமான விஷயம் கடைசியில் எசன்ஸ் என்று சொல்வார்களே, அது எதிலே போய் நிற்கிறது என்று சொன்னால் பொருளிலே தான் போய் நிற்கிறது. ஒவ்வொருவருடைய நேரத்தையும் நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அதை காலையிலிருந்து மாலை வரைக்கும் விற்பனை செய்கிறோம். ஒருவருக்கு காலை 9 மணி முதல் மாலை 5 வரை அவருடைய நேரம் விற்பனை செய்யப்படுவது லட்சக்கணக்கான ரூபாயாக இருக்கிறது. ஒரு சில பேருக்கு பல்லாயிரக்கணக்கான ரூபாயாக இருக்கிறது. ஒரு சில பேருக்கு ஆயிரக்கணக்கான ரூபாயாக இருக்கிறது. ஒரு சில பேருக்கு நூற்றுக்கணக்கான ரூபாயாக இருக்கிறது. ஒரு சில பேருக்கு அதற்கு மதிப்பே இல்லாமல் இருக்கிறது. நம்முடைய நேரத்தை காலையிலிருந்து மாலை வரைக்கும் யாராவது ஒரு தொழில் செய்து, யாரிடத்தாவது அடிமை கிடந்து அல்லது என்று சொந்த தொழில் செய்து எதன் மூலமாவது நாம் பொருளை பெற்று அந்த பொருள் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆயுளை, நம்முடைய நேரத்தை நாம் விற்பனை செய்கிறோம். அதை பொருளாக மாற்றுகிறோம். அந்த பொருள்தான் வாழ்க்கையினுடைய அடிப்படை தன்மை. அந்த பொருளை வைத்துத்தான் நாம் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று முயற்சி செய்கிறோம். ஆனால் இன்றைய சூழலில் பொருளை தேடியே வாழ்க்கையை கழித்துவிட்டு வாழ்க்கையினுடைய பிற்பகுதியிலே அதை அனுபவிக்க கூட நேரமில்லாமல் நாம் அலைந்து கொண்டிருக்கிறோம். இறைவன் என்ன தருகிறான் என்பதை கம்பன் தெளிவாக சொல்லுவான் பிரகல்லாதன் மூலமாக. காமம் தருவதும், காமம் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கிற பொருள் இல்லை, காமம் என்று சொன்னால் விருப்பப்பட்ட எல்லாம் என்று பொருள். காமம் தருவதும் அப்பதம் கடந்தால் சேம வீடுறச் செய்வதும் செந்தழல் முகந்த ஓம வேள்வியின் உருபதம் உய்ப்பதும் ஒன்று அவன் நாமம் அன்னது கேள் ஓம் நமோ நாராயணாய என்று சொல்லுவான். பிரகல்லாதனுடைய வாக்கியம் இது. விருப்பப்பட்டதையெல்லாம் இறைவன் தருவான். இப்பொழுது பொருளாக தேவி இருக்கிறாள். பொருளே,
பொருள் எதிலே கொண்டு போய் முடியும் என்று சொன்னால் அனுபவித்ததிலே முடியும். ஒரு பொருளை சம்பாத்தியம் பண்ணுகிறோம், எதற்காக என்று சொன்னால் நன்றாக சாப்பிடுவதற்காக, நன்றாக உடை உடுத்துவதற்காக, நாம் நம்முடைய இன்பங்களை அனுபவிப்பதற்காக, துய்ப்பதற்காக, மகிழ்ச்சியாக இருப்பதற்காக அதைத்தான் பொருளை கொண்டு மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆனால் பொதுவாக நாம் ஆலயங்களிலே அல்லது பெரியவர்களிடத்திலே ஒரு மகான்களிடத்திலே போய் நின்றால் நாம் என்ன நினைக்கிறோம் அல்லது என்ன கேட்கிறோம்? எனக்கு நிறைய பொருள் வேண்டும் என்ற பிரார்த்தனை வைக்கிறோம். பொருள் வேண்டும் என்ற பிரார்த்தனையில் தவறு இல்லை. ஆனால் பொருளை வேண்டுவதோடு அதை அனுபவிக்கும் தன்மையும் எனக்கு வேண்டும் என்று ஆண்டவனிடத்திலே வேண்ட வேண்டும். அப்பொழுதுதான் அதை அனுபவிக்க முடியும். நல்ல உணவை நம் முன்னாலே கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள். அந்த உணவை நாம் சாப்பிட வேண்டுமானால் நமக்கு பசிக்க வேண்டுமே. பசி இல்லாமல் போனால் நாம் அந்த உணவை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும்? அதற்கு பெயர்தான் போகம் என்று பெயர். அருமையான ஏசி ரூம், குஷன் கட்டில், நல்ல வசதியான அருமையான சூழல். ஆனால் அதில் ஏறி படுத்தால் நமக்கு தூக்கம் வர வேண்டுமே. தூக்கம் வராமல் இரவு முழுக்க புரண்டு கொண்டே இருந்தால் அந்த ஏசி ரூமினாலே என்ன பலன் இருக்கிறது? குஷன் கட்டியினாலே என்ன பலன் இருக்கிறது? நல்ல சூழலினாலே என்ன பலன் இருக்கிறது? பொருள் வேண்டும், பொருளை அனுபவிக்கும் போகம், அதை தர வேண்டும் தேவி. பொருளே பொருள் முடிக்கும் போகமே. அந்த போகத்தை இறைவனிடத்தில் இருந்து கேட்டு பெற வேண்டும். ஆகையினாலே தான் சீதையும் ராமனும் இருப்பதை கம்பன் சொல்லுவான், ஒன்றிய யோகமும் போகமும் ஒத்தார் என்று சொல்லுவான். பொருளாகவும் பொருளை அனுபவிக்கக்கூடிய தன்மை உடையவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று கடவுளிடத்திலே நாம் பிரார்த்தனை பண்ண வேண்டும். அம்பிகை இடத்திலே கேட்பதெல்லாம் இனிமேல் நாம் பிரார்த்தனை செய்கிற பொழுது, தேவி எனக்கு அனுபவிப்பதற்கான வாழ்க்கையும் கொடு, பிராப்தத்தையும் கொடு என்று கேட்க வேண்டும். அப்படி பொருளாகவும் போகமாகவும் தேவி இருக்கிறாள் என்பதை சொல்லுவதன் மூலமாகத்தான் நம்முடைய பழைய வினைகளெல்லாம் வலிமை குறைந்து அழிந்து நமக்கு நல்ல போகத்தை அனுபவிக்கும் நல்ல பாக்கியத்தை தேவி தர வேண்டும் என்று இந்த அருமையான விடியலிலே பிரார்த்திப்போம். ஒவ்வொரு கணத்தையும் மகிழ்ச்சியாக வாழ்வோம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சி வாசாய வித்மகே சாந்த ரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் பி சுவாமிநாதனின் இனிய காலை வணக்கம். தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் காஞ்சி மகா சுவாமிகள், அந்த மகா முனிவர் ஒரு 100 ஆண்டு காலம் நம்மிடையே வாழ்ந்திருந்து என்னென்ன அற்புதங்களை பண்ணியிருக்கார், எப்படியெல்லாம் பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத ஒவ்வொரு நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே, காஞ்சி மகா சுவாமிகள் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் எல்லாமே நமக்கு உணர்த்துவது என்ன அப்படிங்கிற அந்த விஷயத்தை பார்த்துட்டு அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். இதை ஒரு கதையாக மட்டும் பார்க்காம இந்த கதைக்குள்ள மகா சுவாமிகள் நமக்கு என்ன விஷயத்தை உணர்த்த வருகிறார் அப்படின்னு பார்க்கணும். பொதுவாக ஒரு தெய்வ பக்தி நமக்கு இருக்குது அப்படின்னா நாம் என்ன பண்ணுவோம்? ஒரு கோவிலுக்கு போவோம், இல்லாட்டி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் வழிபடுவோம். என்னென்ன ஸ்லோகங்கள், என்னென்ன மந்திரங்கள் நம்மால் சொல்ல முடியுமோ அந்த மந்திரங்களை உச்சரித்து தெய்வங்களை நாம் வணங்குவோம். இதுதான் நமக்கு பக்தி இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன அடையாளம். அதே போல் மகா சுவாமிகள் இது போன்ற ஒரு நிகழ்வை நமக்கு சொல்கிறார் அப்படின்னா நாம் மந்திரங்கள்லாம் முடிஞ்ச வரையில் சொல்லணும். ஒரு பக்தி ஸ்ரத்தை அப்படிங்கிறது நம்ம மனசுக்குள்ளே என்றைக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது மகா சுவாமிகள் உணர்த்துவதாக நாம் நினச்சிக்கணும். அதாவது மந்திரம் அப்படின்னு சொன்னால் பலதரப்பட்ட மந்திரங்கள் இருக்குது. எளிமையான மந்திரங்கள் ஆரம்பித்து இப்போ இந்த நிகழ்ச்சியின் துவக்கத்தில் சொல்லக்கூடிய காயத்ரி மந்திரத்திலிருந்து எல்லா தெய்வங்களுக்கும் காயத்ரி மந்திரங்கள் உண்டு, எல்லா தெய்வங்களுக்கும் தியான ஸ்லோகங்கள் உண்டு, எல்லா தெய்வங்களையும் துதிக்கும்படியான பெரிய பெரிய ஸ்லோகங்களும் உண்டு, மந்திரங்களும் உண்டு. அதே போல் அதில் இந்த லலிதா சகஸ்ரநாமம், விஷ்ணு சகஸ்ரநாமம் ரெண்டுமே ரொம்ப விசேஷம். இந்த ரெண்டும் பாராயணம் பண்ணாத இடத்தை இன்றைக்கி நம்ம பார்க்கவே முடியாது. நீங்கள் எந்த மூலையில், உலகத்தோட எந்த மூலையில் போனாலும், அதாவது தென்னிந்தியர்கள் வசிக்கக்கூடிய எந்த பகுதிக்கு போனாலும், தமிழர்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல லலிதா சகஸ்ரநாம பாராயணம் நிச்சயமாக நடக்கும். விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணமும் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா இந்த ரெண்டுமே நமது வாழ்க்கைக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒரு மந்திரம். இது
ஒரு தெய்வத்தை நாம் பிரத்யட்சமாக வணங்குறோம் அப்படின்னா ஒரு கண்ணுக்கு நேரம் அந்த தெய்வத்தோட சந்நிதிக்கு முன்னால் உட்காந்து அந்த மந்திரத்தை நாம் சொல்கிறோம் அப்படின்னா அந்த தெய்வத்தோட இருப்பை, அதாவது பிரசன்ஸை நம்மால் உணர முடியும். இந்த சக்தி லலிதா சகஸ்ரநாமத்துக்கும் விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கும் அதிகமாக இருக்குது. எல்லா மந்திரங்களுக்குமே இருக்குது அப்படின்னாலும் இந்த 2 மந்திரங்களுக்கும் அதிகமாக இருக்குது. இதில் இந்த லலிதா சகஸ்ரநாமத்தோட மகிமையை மகாசுவாமிகள் ஒரு முறை ஒரு அன்பருக்கு உணர்த்தி இருக்கிறார். ஒரு முறை காஞ்சி மகாசுவாமிகள் மடத்தில் இருக்கார். அன்றைய தினம் மடத்தில் பக்தர்கள் ரொம்ப குறைவாக உட்காந்துருக்கார். மகாசுவாமிகள் நல்ல ஏகாந்தமாக நல்ல விஸ்ராந்தியாக உட்காந்துட்டு கால் மேல் கால் போட்டுன்னு உட்காந்துட்டு ஏதோ ஒரு புஸ்தகத்தை பார்த்துட்டுருக்கார். அந்த நேரத்தில் மகாசுவாமிகள் சன்னிதானத்தில் ஒரு ஓரமாக சுவர் ஓரமாக உட்காந்துட்டு ஒரு பக்தர் லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணிட்டுருக்கார். மகாசுவாமிகள் இந்த புஸ்தகத்தை பார்த்துட்டு அவர் ஸ்லோகத்தை அந்த பாராயணம் பண்ணக்கூடிய அந்த அழகை பார்த்துட்டும் அவர் உச்சரிக்கக்கூடிய அந்த துவனியை காதில் வாங்கிட்டும் மகாசுவாமிகள் இருந்துட்டுருக்கார். இந்த நேரத்தில் புதுசாக ஒரு கணவனும் மனைவியும் உள்ள நுழைகிறார். அதாவது மகாசுவாமிகள் இருக்கக்கூடிய அந்த சன்னிதானத்துக்குள்ள ஒரு கணவனும் மனைவியும் உள்ள நுழைகிறார். உள்ளே நுழைஞ்ச உடனே மகாசுவாமிகள் அண்ணாந்து பார்க்குறார். ஏன்னா பக்தாள் யாரும் கிடையாது. அதனால் புதுசாக இவ வராளே என்ன அப்படின்னு மகாசுவாமிகள் அண்ணாந்து பார்த்து என்ன அப்படின்னு செய்களை கேட்குறார். முதல்ல 2 பேரும் நமஸ்காரம் பண்ணுறா. நமஸ்காரம் பண்ணிட்டு எழுந்து நின்றுட்டு தங்களை யாருன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறார். நாங்கள் யார், இங்கிருந்து வரோம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு ஒரு மிகப்பெரிய குறைய மகாசுவாமிகள் சன்னிதானத்தில் சொன்னார். அந்த கணவர் மகாசுவாமிகளுக்கு முன்னால் கண்ணில் ஜலத்தோட பெரியவா கிட்ட சொல்கிறா, ஏன் தான் வாழறோம்னு எங்களுக்கு இருக்கு பெரியவா. இந்த வாழ்க்கையில் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரசம், ஒரு ருசி, ஒரு சுவாரஸ்யம் எங்களுக்கு இல்லவே இல்லை. இந்த வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிண்டு ஒவ்வொரு நாளையும் நாங்கள் தள்ளி தள்ளி கஷ்டப்பட்டு தள்ளின்னு இருக்கோம். ஆனால் நாங்கள் எதிர்பார்க்காத சம்பவங்கள் எல்லாமே எங்களுக்கு நடந்துட்டுருக்கு. என்னென்ன நடக்கக்கூடாதோ அதெல்லாம் நடந்துட்டுருக்கு. உதாரணத்துக்கு எங்காத்து பீரோவில் பணத்தை கொஞ்சம் வச்சுருப்போம், பத்திரமா பணத்தை வச்சு கதவை சாத்தி வச்சுருப்போம், பூட்டி வச்சுருப்போம் பீரோவோட கதவை. அடுத்த நாள் திறந்து பார்த்தா பணம் அங்கே இருக்காது. ஆனால் யாரும் திருடிண்டு போகலை, அது எங்களுக்கு நல்லா தெரியும். அந்த பீரோவோட கதவும் திறக்கப்படலை, பணத்தை காணோம். பீரோவுக்குள்ள துணியெல்லாம் நாங்கள் வச்சுருந்தோம் அப்படின்னா அடுத்த நாள் அந்த துணியை எடுத்து பார்த்தா நடுப்புற அங்கங்கே சில இடத்துல கிழிஞ்சிருக்கு. சில நாள் மொட்டை மாடியில் நாங்கள் துணியெல்லாம் உணர்த்தி வைப்போம். துணியெல்லாம் உணர்த்தி வைக்கும்போது அதை சாயங்காலம் போய் எடுக்கலான்னு பார்த்தா அந்த துணிமணிகள் கிழிஞ்சிருக்கும். இதெல்லாம் ஏவல்னு சொல்கிறதா, பில்லி சூன்யம்னு சொல்கிறதா, எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு புரியலை. எனக்கு விரோதிகள்னு யாருமே கிடையாது. எந்தவித துஷ்ட சக்திகளும் என்னை நெருங்காதுன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா நான் உங்களோட பக்தாளாக இருந்துட்டுருக்கேன். ஆனால் என்னோட கிரகத்தில் ஏன் இப்படி நடக்கிறதுன்னு எனக்கு புரியல பெரியவா. இதற்கான காரணத்தையும் இதற்கான தீர்வையும் நீங்கள் தான் பெரியவா எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு 2 பேரும் கண்ணீரோட மகாசுவாமிகள் சன்னிதானத்துக்கு முன்னால் நிற்கிற. யோசிச்சு பாருங்க, ஒரு பீரோவில் வச்ச பணம் யாரும் எடுக்காமல் காணா போகிறதுன்னா நம்மளாம் எப்படி இருக்கும்? அதே போல் ஒரு துணி யாருமே எடுக்கலை, ஒன்றுமே பண்ணலை, அந்த துணி தானாக கிழிகிறதுன்னா ஏதோ ஒரு துஷ்ட சக்தியோட ஒரு ஏவல் இருக்கிறதுனால தான் அந்த இடத்துல அப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். வேற எப்படி என்ன காரணத்தை சொல்ல முடியும்? யார் இதை பண்ணிட்டு போயிருக்க முடியும்? இது போல ஒரு குடும்பத்தில் நிகழ்ந்ததுன்னா அடுத்தடுத்து நமக்கு என்ன நடக்குமோ, நாளைய தினம் ஃபேன் கிழண்டு தலையில் விழுந்துருமோ, என்னென்னமோ சந்தேகம் நமக்கு வருமே, எப்படியெல்லாம் ஆகுமோ அப்படிங்கிற பயம்தான் நம்ம மனசில் சூழ்ந்துருக்கோம். இதை மகாசுவாமிகள்கிட்ட சொல்லிட்டு மகாசுவாமிகள் இதற்கு என்ன தீர்வு சொல்ல போகிறார்னு கையை கட்டிண்டு பவ்யமாக அந்த கணவனும் மனைவியும் மகாசுவாமிகளை பார்த்துட்டுருக்க. மகாசுவாமிகள் இவர்களுக்கு என்ன தீர்வு சொல்கிறார் அப்படிங்கிறத ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். மகாசுவாமிகள் சன்னிதானத்தில் இந்த கணவனும் மனைவியும் சொல்கிறார், எங்கள் ஆற்றுல திடீர்னு துணியெல்லாம் கிழிஞ்சு போகிறது,
பீரோவில் வச்ச பணம் காணா போகிறது, இது போல் பல சம்பவங்கள் நடக்கிறது. இதெல்லாம் எப்படி நடக்கிறதுன்னு தெரியல, என்ன காரணம்னு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு மகா சுவாமிகள்கிட்ட சொல்லிவிட்டு மகா சுவாமிகள் சொல்லக்கூடிய தீர்வுக்காக ஓரமாக நின்றுருக்க. மகா சுவாமிகள் அவளை பார்க்குறார். பார்த்த உடனே ஒரு சுடக்கு போடுறார் மகா சுவாமிகள். அந்த ஓரமாக உட்காந்துட்டு ஒரே ஒரு பக்தர் லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பக்தரை பார்த்து அவர் பாராயணம் பண்ணிட்டு இருக்கார். அந்த பாராயணத்தை ரொம்ப அனுபவித்து ரொம்ப ரசமாக சொல்லிட்டு இருக்கார். அந்த லலிதா சகஸ்ரநாமத்தை பாடிண்டே இருக்கார். மகா சுவாமிகள் ஒரு சுடக்கு போடுறார். அவரை பார்த்து சுடக்கு போட்ட உடனே அந்த லலிதா சகஸ்ரநாமம் படிச்சுட்டு இருந்த அன்பர் அண்ணாந்து பார்க்குறார் மகா சுவாமிகளை. மகா சுவாமிகள் தன்னை கூப்பிடத்தான் சுடக்கு போட்டாருங்கிறத புரிஞ்சுட்டார். சித்த இரு அப்படின்னு ஜாடை காட்டுறார். சித்த இருன்னு மகா சுவாமிகள் ஜாடை காட்டின உடனே அந்த அன்பர் லலிதா சகஸ்ரநாமத்தை அப்படியே நிறுத்துறார். எந்த இடத்துல விட்டாரோ அப்படியே விட்டுட்டு மகா சுவாமிகளை பார்க்குறார். அப்போ மகா சுவாமிகள் சொல்கிறார், இந்த கணவனும் மனைவியும் மகா சுவாமிகளுக்கு முன்னால் நிற்கிறா இல்லையா, இவா கிரகத்தில் ஏகப்பட்ட குளறுபடிகள் நடக்கிறது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய புகார் பட்டியலை மகா சுவாமிகள்கிட்ட சொல்லியிருக்கார் இல்லையா. அப்போ மகா சுவாமிகள் அந்த பக்தரை காண்பித்து அந்த லலிதா சகஸ்ரநாமம் படித்து கொண்டிருந்த அன்பரை காண்பித்து, நீங்கள் 2 பேரும் அவர் கிட்டக்க போயிட்டு அவர் என்ன படிக்கிறார்னு கேட்டுண்டு வாங்கோ அப்படிங்கிற. மகா சுவாமிகளுக்கு தெரியாத அது லலிதா சகஸ்ரநாமம்னு, இவாளுக்கு தெரியணும். அதனோட உண்மையான ஒரு பக்தி, உண்மையான ஒரு விளக்கம் இவாளுக்கு புரியணுங்கிறதுக்காக இந்த கணவனும் மனைவியையும் கூப்பிட்டு அந்த அன்பரிடம் போய் அவர் என்ன படிக்கிறார்னு கேட்டுட்டு வர சொன்னார். இந்த 2 பேரும் ஒரு 4 தப்படி மெல்ல நடந்து போய் அவா கிட்ட கேட்குறா, நீங்கள் என்ன பாராயணம் பண்ணிட்டு இருக்கீள், நீங்கள் என்ன படிச்சுட்டு இருக்கீள் இப்போன்னு கேட்குறா. நான் லலிதா சகஸ்ரநாமம் படிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறா. அங்கேருந்து நடந்து வந்து மகா சுவாமிகள்கிட்ட சொல்கிறா, பெரியவா அவர் லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணிட்டு இருக்கார், லலிதா சகஸ்ரநாமம் படிச்சுட்டு இருக்கார் அப்படின்னு சொல்கிறார். இதுதான் உனக்கும் நீ சொன்னியே, இப்போ 1008 பிரச்சனைகளை வரிசையாக சொன்னியே, துணியெல்லாம் காணா போகிறதுன்னு, துணியெல்லாம் கிழிஞ்சு போகிறதுன்னு, பணம் காணா போகிறதுன்னு நிறைய இங்கே சொன்னியே. இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை நெய்யும் மனைவியுமாக ஒரு 1000 முறை பாராயணம் பண்ணுங்கோ. இந்த பாராயணத்தை இன்னைக்கு சாயங்காலமே உங்கள் கிரகத்துக்கு போன உடனே பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வச்சுட்டு உடனே பாராயணத்தை ஆரம்பிங்கோ, சரியாக போயிடும் அப்படிங்கிற. மகா சுவாமிகள் சொன்ன உடனே மகா சுவாமிகள் வேற ஏதோ ஒரு பரிகாரம் சொல்லுவார், வேற ஏதோ வித்தியாசமாக சொல்லுவார்னு நினச்சி இவர் இங்கே வந்திருக்கார். மகா சுவாமிகள் இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை சொல்லி இதை பாராயணம் பண்ணுன்னு சொல்லியிருக்காருன்னு யோசிக்கிறார். இருந்தாலும் சொன்னது மகா சுவாமிகளாச்சே, அதனால் மகா சுவாமிகளுக்கு மீண்டும் ஒரு முறை நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு கிளம்பட்டுமா அப்படின்னு உத்தரவு கேட்குறார். இதை நீ நன்னா பாராயணம் பண்ணு, இது மிகச்சிறந்த கவசம் உனக்கு அப்படின்னு சொல்லி பிரசாதத்தை கொடுத்து மகா சுவாமிகள் அனுப்புகிறார். அந்த கணவனும் மனைவியும் கிளம்பிடுறா. அவள் கிரகத்துக்கு வந்த உடனே மகா சுவாமிகள் சொன்னபடி அன்றைய தினம் மாலையே பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வச்சுட்டு அந்த சந்நிதிக்கு முன்னால் உட்காந்துட்டு லலிதா சகஸ்ரநாமத்தை 2 பேரும் பாராயணம் பண்ணுற. அன்னைக்கு ஆரம்பித்தது, அடுத்த நாள் அதற்கு அடுத்த நாள் இப்படி பாராயணம் பண்ண என்ன ஆச்சுன்னா அந்த வீட்டில் நடந்த அந்த நிகழ்வுகள் சுத்தமாக குறைஞ்சி போச்சு. அதாவது துணி கிழிஞ்சு போகிறது, பீரோவில் வச்ச பணம் காணா போகிறது, எல்லாமே மறைஞ்சு போச்சு. இதுவரைக்கும் எத்தனையோ துஷ்ட சக்திகள் தன்னை வீட்டை சுற்றி ஆக்கிரமிச்சிருக்கிறதா அவர் நினச்சிருந்தார். அத்துணை சக்திகளுமே இந்த பாராயணம் பண்ண தன் வீட்டை விட்டு போனதாக அவர் உணர்ந்தார். ஒரு சாதாரணமான ஒரு லலிதா சகஸ்ரநாம பாராயணம் எல்லா கடையிலையும் கிடைக்கும் ஒரு சாதாரணமான புஸ்தகம். ஆனால் அந்த மந்திரத்துக்கு அவ்வளவு வலிமை உண்டு. இந்த லலிதா சகஸ்ரநாமம்னு நாம் சொல்கிறோமே, இந்த லலிதா சகஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம் அதாவது உரை எழுதியவர் பாஸ்கரராயர்னு ஒருத்தர். இந்த பாஸ்கரராயர் வசித்த ஊர் பாஸ்கர ராஜபுரம்னு இன்றைக்கும் இருக்குது. கும்பகோணத்திலேருந்து காவிரிக்கரை ஓரமாக மயிலாடுதுறை போகக்கூடிய சாலையில் வேப்பத்தூர் தாண்டி பாஸ்கர ராஜபுரம்னு இன்றைக்கும் இருக்குது. அந்த பாஸ்கரராயர் தான் இந்த லலிதா சகஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம் எழுதியிருக்கார்.
இதில் என்ன விசேஷம்னா, இந்த பாஸ்கர ராயர் இருக்காரு மிகச்சிறந்த அம்பாள் உபாசகர். இந்த அம்பாளை உபாசனை பண்ணினதுனால ரொம்ப மிகப்பெரிய பூஜைக்கு நிறைய பொருட்களை வாங்கி 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 சேர்த்து ஊரில் ஒருத்தட்ட கடனை வாங்கிட்டார். அந்த கடனை கொடுக்க முடியல. அந்த கடனை கொடுக்க முடியாமல் அவஸ்தைப்படும் போது கடன்காரரே இவர் வீட்டு வாசலில் வந்து கத்துறார், பணம் வேணும் பணம் வேணும், பணம் கொடுக்கலையேன்னு கத்துறார். இவர் பூஜை அறையில் உட்கார்ந்துட்டு பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சாட்சாத் அம்பாளே இவரோட மனைவியோட ரூபத்தில் வெளியில் வந்து, அதாவது பாஸ்கர ராயரோட மனைவி ரூபத்தில் வெளியில் வந்து என்ன பணம் கொடுக்கணுமோ அந்த பணத்தை கொடுத்து அந்த கடன்காரரை அனுப்பிச்சாராம். இந்த பூஜையெல்லாம் முடித்த பிறகு இந்த பணம் கொடுத்த செய்தி அவரோட காதில் விழுந்து மனைவி கிட்ட கேட்குறார், நீ பணம் கொண்டு வந்து கொடுத்தியான்னு கேட்குறார். நான் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்பாள் பிரத்யட்சமாக அந்த பூஜை அறையிலிருந்து அசரீரியாக சொல்கிறாளாம், நான் தான் கடனை கொடுத்தேன், நீ என்னோட பக்தனாச்சே அப்படின்னு அம்பாள் சொன்னாலாம். அந்த லலிதா சகஸ்ரநாமத்தை நாம் பாராயணம் பண்ணினா மகா சுவாமிகள் சொன்ன கருத்துப்படி எந்த துஷ்ட சக்தியும் நம்மிடம் வராது, எந்த விதமான கஷ்டங்களும் நம்மை நெருங்காது, நம்மளது வாழ்க்கையிலேயே ஒரு சுகமான அத்தியாயத்தை நாம் பார்க்க முடியும். நாளைய தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் ஒரு புதிய நிகழ்ச்சியோடு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.